Hi friends, வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமியில் இருக்கக்கூடிய பேட்ச் கோர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சலாம். ஸோ நிறையா பேட்ச் கோர்ஸ் போயிட்டுருங்க. தினகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான பேட்ச் கோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 6 மந்த்ஸுங்க. ஸோ 6th டிசம்பர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் ஆக்சுவலி டிசம்பர் மாதத்துக்கான போனஸ் வந்து போயிட்டுருங்க. ஸோ 6th and 8th டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 months வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அதாவது இன்கேஸ் நீங்கள் 12 months சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ அன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு 6 months மேலே பண்ணால் உங்களுக்கு வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ. ஸோ என்னோட ரெஃபரல் கோட் கோம்ல வழி இந்த கோம்லன்னு சொல்லக்கூடிய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 10% ஆஃபர் கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் நிறைய போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் T23 மார்க் டெஸ்ட் சீரிஸ்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து 10 PM வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி டாப் 3 ரேங்க்ஸ்க்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் செம்மொழி தெரிந்துள்ள சொல்லக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிக்கோள் இலக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸுங்க. இதெல்லாம் வந்து ரேங்கிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. ஸோ சமைச்சு புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் எக்வஸ்ட் புக் டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லிட்டு போயிருங்க. 2010 and 20 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே வந்து நம்ம இதை பார்த்துருப்போம் இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இதோடைய கண்டினியூஷன்ஸ் வந்து பார்ப்போம். 7th standard தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சயின்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்ட் யூசிங் எ டிவைஸ் கால். எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? எந்த டிவைஸ் வச்சு? வாட் மீட்டர், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், கேல்வனோமீட்டர். எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்ட் யூசிங் அ டிவைஸ் கால்ட் அம்மீட்டர். அம்மீட்டரை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்ட் யூசிங் டிவைஸ் கால்ட் அம்மீட்டர். இந்த டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் ஒரு இது வந்து பாசிட்டிவ், ஒரு இது வந்து நமக்கு நெகட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே சீரியஸாக நம்ம கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கனெக்ஷன் கிடைக்கும். ஒரு பேரலையும் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? சில பேரலாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே ஆஃப் ஆகிடும். அதனால இட் மஸ்ட் பி கனெக்டட் என்ன சீரியஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அம்மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணும்போது அந்த சர்க்கியூட் வந்து எப்படி இருக்கும்? இட் ஷுட் பி என்ன சீரியஸ் சர்க்கியூட். ஆனால் ஜென்ரலாக வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பேரலாகவும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் நம்ம ஜென்ரலாக வீட்டிலலாம் யூஸ் பண்ண சீரியஸாக தான். ஸோ இந்த அம்மீட்டர் ஒர்க் ஆகுனா என்ன பண்ணுவோம்? ஸோ இட் ஷுட் பி கனெக்டட் என்ன சீரிஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி சீரிஸாக தான் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே 1 மில்லி ஆம்பியர். 1 மில்லி ஆம்பியர் எதுக்கு ஈக்குவல்? ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1/1000 ஆம்பியர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த ஸ்மால் கரண்ட்ஸ். ரொம்ப கொஞ்சோன்னு இருக்கக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. மில்லி ஆம்பியர் ஒரு மைக்ரோ ஆம்பியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள் மில்லி அம்மீட்டர் ஒரு மைக்ரோ அம்மீட்டர்னு சொல்லக்கூடாது. ஸோ இதை பாருங்கள் 10⁻³ ஆம்பியர் சொல்லுவாங்க. ஒரு 1/1000 ஆம்பியர் ஒரு மைக்ரோ ஆம்பியர்னு சொல்லக்கூடிய பார்த்தா மைக்ரோ வந்து 6⁻⁻6 இல்லையா? அப்போ 10⁻⁻6. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் 0.002A current flows through a circuit. ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இல்லை இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அம்மீட்டர் கரண்ட் இப்போ மெஷர் பண்ணி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது இது போகுது. ஸோ அப்படி போகும்போது the convert the current in terms of micro ampere. இதை வந்து நீங்கள் மைக்ரோ ஆம்பியரில் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நாங்கள் ஆன்சர் பார்த்துலாம். இதுக்கான ஆன்சர் 200 மைக்ரோ ஆம்பியர். இது என்ன பார்த்தீங்கன்னா ஸோ என்ன சொல்கிறாங்க? 1 ஆக்சுவலி பாருங்கள் the given data ஆனது current flows through a circuit 0.002 ஆம்பியர் இல்லையா? ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம டேட்டா படி பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் எதுக்கு ஈக்குவல்? ப்ளஸ் 1 ஆம்பியர் 1 செகண்ட். ஆக்சுவலி இந்த பவர் மேலே வரணுங்க. அதே மாற்ற முடியல. 1 ஆம்பியர் வந்து 10⁻6 மைக்ரோ ஆம்பியருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ 10⁻6 மைக்ரோ ஆம்பியருக்கு ஈக்குவல். அப்போ 0.002A அப்படின்றத இந்த ஆம்பியர் நான் என்ன பண்ணுறேன்? 10⁻6 மாற்றலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னது நமக்கு வந்து பவர் 6ல் இருக்குது. அப்போ இந்த பவர் 6ல் இருக்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ 2ல் ப்ளஸ் ஆகிடும். ஸோ பேலன்ஸு 10 × 10⁻³ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 10 × 10⁻³ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது இதை வச்சுக்க சொல்கிறாங்க. இதை எடுத்துட்டிங்கன்னா 10⁻³. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய 10⁻6. ஓகேங்களா? 10⁻6 இந்த 10⁻6 இது வந்து கால்குலேட் ஆச்சுன்னா உங்களுக்கு 2 × 10⁻³ இதுதான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 × 10⁻³ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது 2000 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 2000 மைக்ரோ ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான். இப்போ பாருங்கள் 0.002 நம்ம என்ன பண்ணுறோம்? 0.002. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ 2 எப்படி எழுதலாம்? 2 × 10⁻³ எழுதலாம் இல்லையா? ஸோ அதுமாதிரி எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 10⁻6 மைக்ரோ ஆம்பியர். 1 ஆம்பியர் எப்படி எதுக்கு சமம்? 10⁻6 இது மைக்ரோ ஆம்பியர். அதை சப்ஸ்டியூட் பண்ணாங்க நமக்கு ஃபைனலாக வந்து இந்த வேல்யூ கிடைக்குது. இந்த 2 × 10⁻³ கிடைக்குது ப்ளஸில்.
ஓகே, அப்போ 2000 மைக்ரோ ஆம்பியர் தான் இதுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் SI யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்சஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உடைய SI யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? SI யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்சஸ். ஓகேங்க, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட். So term mentioned na volt is measurement for the electrical potential difference. Electric potential difference calculate பண்றதுல ஓகே லாஸ்ட் நம்ம வோல்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, வோல்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ் உடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணா அந்த டிவைஸ் வந்து நம்ம வோல்ட் மீட்டரா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் உடைய SI யூனிட் என்ன? ஓகேங்க, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓம். ஓகேங்களா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் உடைய SI யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம். ஓகேங்களா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ காம்பனன்ட் ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் டு இட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நம்ம சொல்லுவோம் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஓம் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் ஓம். Greater the ratio of V to I, the greater is a resistance. So the greater ratio of V to I வந்து greater ஆச்சு, resistance வந்து நமக்கு greater இருக்குன்றாங்க. SI unit of electrical conductivity. SI unit of electrical conductivity என்ன ஆன்சர்? ஓகேங்க, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா Siemens per meter சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் ஆர் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a measure of materials ability to conduct an electric current. இதெல்லாம் நம்ம டீடைல்டாக பார்க்கணும் கிளாஸில். ஸோ மெட்டீரியல்ஸ் எபிலிட்டி டு கண்டக்ட் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். இதை காமனாக கிரேக்க லெட்டரில் வந்து சிக்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிக்மா அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி என்னன்னா சைமன்ஸ் பர் மீட்டர், அதாவது S/M சொல்லிட்டு போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங் வித் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ்க்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்க, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். ஸோ என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வருக்கான ரெசிஸ்டன்ஸ் என்ன பாருங்க 1.59 × 10⁻⁸. இதான் வந்து சில்வருக்கான ரெசிஸ்டிவிட்டி. ஓகேங்களா, ஸோ அதே வந்து கண்டக்டிவிட்டி பாருங்க 6.30 × 10⁻7. ஸோ காப்பர் பாருங்க 1.68 × 10⁻8. இதே வந்து கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.98 × 10⁻7. அனீல்டு காப்பர் தனியாக இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து 1.72 × 10⁻8. ஸோ இதே வந்து கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 5.80 × 10⁻7. ஸோ அலுமினியமுக்கு 2.82 × 10⁻8. ஸோ இதே வந்து கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 3.5 × 10⁻7. ஸோ எல்லாமே வந்து நமக்கு மேபி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன இது ஏன்னா நமக்கு ஜென்ரலாக கரண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் which of the following statement is correct? Electric cell convert chemical energy into electric cell. Sorry, electrical energy. Electrical cells have a 2 terminals. Electric cells வந்து 2 terminals இருக்கு. In addition to electric chemical, we use a electrothermal source for the generating electricity for large scale use. Electric chemicalல அதோட சேர்ந்து அடிஷனல் நம்ம என்ன யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா electrothermal source வந்து யூஸ் பண்றாங்க அதிகப்படியாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்க, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் தி அபோவ் எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, ஸோ சோர்சஸ் which produce a small amount of electricity for the shortest period called as a electric cell. ஸோ எலக்ட்ரிக் செல்ஸ் வந்து குறுகிய இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அதில் வந்து எலக்ட்ரோதெர்மல்ஸ் இதை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் லார்ஜ் ஸ்கேல் பர்பஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக் செல்ஸ் ஆர் யூஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த செல் which produces a charge in a cell. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த செல்லுக்கு வந்து சார்ஜ் ஏற்றி மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். Okay, which of the following statement is correct about the primary cell? The dry cell commonly used in torches, it can be recharged after use. Okay, guys, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1. The dry cell commonly used in torches is an example of primary cell. It cannot be recharged. ஸோ அது என்ன பண்ண முடியாது, நம்மளால மறுபடியும் பிரைமரி செல்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வாட்ச்னு எடுத்துன்னா வாட்ச் டே செல் வந்து மறுபடியும் நம்மளால இது பண்ண முடியாது, சின்ன இருக்கும். ஸோ அதை நம்ம தூக்கி போடுறோம். It cannot be recharged after use. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following are the example of secondary cells? இது வந்து secondary cells உடைய எக்ஸாம்பிள். lithium cylindrical cells, button cells, alkaline cells.
ஓகேங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் தான். செகண்டரி செல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல்ஸ், ஜென்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. இது வந்து நமக்கு ரீசார்ஜ் பண்ண முடியும். ஓகே, ரீசார்ஜ் பண்ண முடியும். சில பாருங்க லித்தியம் செல்லு, லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் கார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட்டன் செல்ஸ், ஆல்கைன் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பயன்பாடுகள். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதை தொடர்ந்து இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ, நன்றி.